போய் இப்படி வந்துருச்சப்பா அவன் கவலைப்படுவான், எதிரி வந்து சந்தோஷப்படுவான். அப்ப இறைவனை எப்படி பார்க்கறாங்க, எதிரி மாதிரிலாம் பார்க்கறாங்க. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி நீ கிறுக்குத்தனம் பண்ணேன்னு வை, அழட்டிக்கிறாத. எனக்காக செய்வேன் தான் நேர்ச்சி பண்ணுனேன், எனக்காகத்தானே ஒரு வருஷம் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னேன், நீ ஒரு வருஷம் வைக்க வேணாம். முடியும்னா வச்சுட்டு போ, முடிய போறதில்லை. நீ முடியாததான் நேர்ச்சி பண்ணுவேன். பெரும்பாலும் நேர்ச்சி எப்படித்தான் பண்ணுவேன், உனக்கு ஏழாவது உன் சக்திக்கு மீறினதான் நேர்ச்சி பண்ணுவேன். ஒரு வேலை பண்ணிட்டேன்னு வை, உன்ட சோத்துக்கே கஷ்டப்படுவான். 10,000 ரூபாய் நான் பள்ளியாசல் தருவேன்டுவான் அந்த வேதனையில. அப்புறம் குழந்தை குணமாக கூட 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவான், எங்க போவான், நம்ம சாப்பாட்டு கஷ்டப்படும் 10,000 ரூபாய்க்கு நம்ம எங்க போறது, இப்படிங்கிற மாதிரி எப்ப விளங்காது, அந்த காரியம் முடிஞ்சு போன பிறகு விளங்கும். அப்ப இந்த மாதிரியான பலவீனங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னா ஒண்ணு கவலைப்படாத. ரெண்டு விஷயம், ஒண்ணு வாய் தவறி இதை சொன்னியா, இந்த சொல்றது வந்து நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி சொல்றது ஒண்ணு இருக்குது. வாய் தவறி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துடுறது இருக்குது. நீ வாய் தவறி பிளான் பண்ணாம சொல்லிட்டேன்னு சொன்னா நீ சொல்லலன்னு நான் எடுத்துக்கிறேன். போ, நீ நேர்ச்சேன்னு சொல்லி இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்ட, எதை வாய் தவறி 2 நாளுக்கு கூட 200 நாள் சொல்லிவிட்ட, இது 2 நாள் நான் வச்சுக்கிறேன். போ, உனக்கு வாய் தவறி வந்துருச்சுன்னா அது பிடிக்க மாட்டேன். லா யுஆஹிதுகுமுல்லாஹு ஃபில் லகுவி ஃபி ஐமானிக்கும், உங்களுடைய சத்தியங்கள்ல வாய் தவறி வீணாக வந்த வார்த்தைகளுக்காக அல்லாஹ் உங்களை பிடிக்க மாட்டான். வலாக்கின் யுஆஹிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான், திட்டமிட்டு தீர்மானித்து முடிவெடுக்கிறீர்களே, அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை பிடிக்குவான். முதல்ல நீங்க எப்படி சொன்னீங்கன்னு யோசிங்க. அல்லாஹ் நமக்கு வாசலை திறந்துடுறான். நம்ம சொல்லிட்டாலே நீ பிளான் பண்ணி செஞ்சியா, இது அவசரப்பட்டு செஞ்சியான்னு நீனே யோசிச்சு பாரு. அவசரப்பட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை விட்டுருக்கு வந்து வழி நமக்கு சொல்லி தரான், கத்து தர்றான். நீ என்னன்னு யோசிச்சு பாடுறா, எப்படி சொன்னேன். சரி, நெசமா பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டான், அந்த வேதனை தாங்க முடியாம, இல்ல நெசமாவே செய்யணும், ஒரு வருஷம் நோம்பு தான் நினைச்சியா, பரவாயில்ல, அது உனக்கு 7 மாண்டு பாரு. 7லையா பெருசு அலட்டிக்கிறாத, என்ன ஆகுறது, நம்ம நேர்ச்சி பண்ணிட்டோமே, என்ன பண்ணுவான்னு தெரியலையே, தூக்கி விட்டு வாட்டுவானா வதக்குவானா, அதுக்கு என்ன செக்ஷன் போடுவான்னு தெரியலையே, இன்னும் பயப்படாத. அதுக்கு நான் வேற வழி சொல்றேன் கேளு, அல்லாஹ் சொல்லி தர்றான். என்ன வழி, கஃபாரத்துஹு, இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்டா, உனக்கு முடியாதத, உனக்கு இயலாதத நீனா இழுத்து போட்டுக்கிட்டு உன் மீது கடமையாக்கிக்கிட்டீல, நான் கடமையாக்காம நீனா இழுத்து போட்டுக்கிட்டு கடமையாக்கிட்டீல, அப்படி நீ செஞ்சு இருந்தால் அதுக்கு நான் பரிகாரம் சொல்றேன் கேளுப்பா. இவங்க சில பேர் பரிகாரம் வருவாங்க, பெரிய தோஷமாயிடுச்சு, அதுக்கு பரிகாரம் செய்யணும். என்னங்க பரிகாரம்னா, நம்ம வீடு வாசல்லாம் வித்தா தான் அந்த பரிகாரம் செய்ய முடியும். நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு என்ன செய்யுது, இவ்வளவு நகையை கொண்டுட்டு வா, அவ்வளவு அதை கொண்டுட்டு வா, அதுக்கு அந்த இது பண்ணணும், அதுக்கு இந்த சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி பரிகாரம் நம்ம வழி பண்ணிடுவாங்க. பரிகாரங்கிறது எப்போதுமே ஈக்குவலத்தான இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு பரிகாரம் சொன்னா அதுக்கு சமமா இருக்கணும். பரிகாரம் 1 லட்சம் ரூபாய்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் முடியலன்னு சொன்னா அதுக்கு சமமான சொத்தை கொடுக்கணும். அதான் பரிகாரம்ங்கிறது. இவன் பாருங்க பரிகாரம் சொல்லி புஷ்டு மேய்க்கிறான்ல, அவன் சொல்ற பரிகாரத்துக்கு நம்ம செஞ்ச நேர்ச்சிக்கு சம்பந்தம் இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் என்ன பண்றான், நீ எவ்வளவு கோடிக்கு கூட நேர்ச்சி பண்ணிக்க, அது முடியலையா, நீ என்ன பண்ணிக்கன்னா, கஃபாரத்துஹு இத்ஆமு அஷ்ரத்தி மசாக்கீன், 10 ஏழைக்கு சோத்த கொடு. எப்படி, நீ சொன்னது 10 கோடி, நீ எவ்வளவு சொன்ன, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தால் 10 கோடியை நான் தருவேன்னு விட்டு அடிச்சிட்டு, நீ 10 கோடி கொடுக்க முடியல, பொண்ணு அல்லாஹ் தந்துட்டான், நீ 10 கோடி சொன்னிய, அது வேணாம், எனக்கு தெரியும் இப்படிலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும், 10 ஏழைக்கு கொடுறாங்க. அல்ல எவ்வளவு இது சம்பந்தம் இருக்கா இதுக்கு, நீ 10 லட்சம் சொன்னி, அதுக்கு 10 ஏழைக்கு சம்பந்தம் இருக்கா, 10,000 சொல்லு, 10,000 10 ஏழைக்கு சம்பந்தம் ஆகும். 10 நாள் 10 ஏழைக்கு சோறு கொடுக்க சொல்றான். அதுக்கான சோறுனா என்ன, பிரியாணியா, பாசுமதி அரிசியா, அல்லாஹ் என்ன சொல்றான், மின் ஔசத்தி மா துத்இமூன அஹ்லிக்கும், உங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் கொடுக்கிற உணவில் நடுத்தர உணவுகள். அது உங்க குடும்பத்தாருக்கு பெருநாள் அன்னைக்கு விசேஷமா சமைப்பீங்க, அது இல்ல, அன்றாடம் சாதாரணமா என்ன உணவோ, விருந்தாளி வரும்போது சமைக்குவீங்க, அது வேணாம், பெருநாளைக்கு சமைக்குவீங்க, அதெல்லாம் வேணாம், விசேஷ கல்யாணத்துக்கு சமைக்குவீங்க, அதெல்லாம் வேணாம், சாதாரணமா உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்களோ அந்த தரஜாவில் அந்த தரத்தில் 10 பேருக்கு சோறு கொடு. நீ செஞ்ச நேர்ச்சை என்ன, அல்லாஹ் கொடுக்க சொல்றது என்ன பத்தியா, உனக்கு ஏழாம இந்த மாதிரி கிறுக்குத்தனம், எப்படிப்பட்ட கருணையாளனா இருந்தா அப்படி செய்வான். எவ்வளவு பெரிய இயற்கையோடு நம்மளோடு ஒட்டி நம்ம பலவீனங்களை புரிந்தவனாக இருந்தால் சட்டத்தை இவ்வளவு லேசாக்குவான். 10 ஏழைக்கு உணவு கொடுக்கணும், அல்லது அவுக்கு சிவத்து 10 ஏழைக்குன்னா ஒரு நாள் உணவு தான். 10 ஏழைக்குனா காலம் இல்லாமா, ஒரு நாளைக்கு கூப்பிட்டு 3 வேளை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு எவ்வளவு, இன்னைக்கு மெட்ராஸ்ல 3 வேளை சாப்பாடு கொடுத்தா கூட 50 ரூபாய் போதும். மெட்ராஸ்ல ஹோட்டல்ல போய்
அதாவது அன்லிமிட்டட் சாப்பாடு போட்டு கொடுத்தா கூட 3 வேளைக்கு எவ்வளவு போதும்? 50 ரூபா போதும். அதே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 30 ரூபாயில சமைச்சு கொடுத்துடலாம். அதுவே கிராமமா இருந்தா 20 ரூபா கூட போதும். கிராமமா நம்ம வீட்டிலே சமைச்சு கொடுத்தோம்னு சொன்னா 10 பேருக்கு அடிஷனல் அன்னைக்கு சாப்பாடு கூட செலவானா ஒரு 200 ரூபாய் கூட செலவழிச்சா செஞ்சிடலாம். கிராமங்கள்ல 10 ரூபாய் வேற 200 ரூபாய் தான். நீ நேர்ச்சி எவ்வளவு செஞ்ச? நீ நெஞ்ச வருஷம் பூரா நோம்பு முடியல. வருஷம் பூரா நோம்புக்கு அல்லாஹ் என்னது கேட்கறான்? வருஷம் பூரா வேணாம்ல, முடியல இல்ல 10 இலை சோத்த கொடு. வருஷம் பூரா நோம்புன்னு தெரியாதனமா சொல்லிவிட்ட. தெரியாதனமா தானே சொன்ன, எதிர்காலம் தெரியாம தானே சொன்ன, ஒரு ஏதோ வேதனை தாங்க முடியாம தானே சொன்ன. போயிட்டு போ. என்ன செஞ்சிரு? 10 ஏழைக்கு சாதாரண நடுத்தர உணவு கொடு. அதுக்கான வெறும் பழைய சுரையும் கொடுத்துறாத, நடுத்தரங்கிறாங்க தாண்டி. நீ பிரியாணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மிஞ்சி போன வேஸ்ட கொடுக்கணும்னு அதுவும் செஞ்சிடக்கூடாது. நீ திங்கிற உணவு அதுல கொடு. அல்லது அவ கிசுவத்துகும் 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடு. 10 பேருக்கு என்ன செய்ய? ஆடை எடுத்து கொடு. அது கொஞ்சம் கூட வரும். ஒன்னு 10 பேருக்கு உணவா இருக்கலாம், அல்லது 10 பேருக்குரிய உடைங்கிறது ஒரு செட்டு, மேலையும் கீழையும். ஒரு சட்டை ஒரு கைலியா இருக்கலாம், ஒரு சட்டை ஒரு பேண்டா இருக்கலாம், ஒரு டி ஷர்ட் ஒரு பேண்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சேலை ஒரு பாவாடையா இருக்கலாம், அல்லது ஒரு மொத்த புர்காவா ஒரே ஒரு புர்காவா கூட இருக்கலாம். அது முழுசா மறைக்குதுல, ஏதோ ஒரு அவங்களுக்கு முழு ட்ரெஸ்ஸா இருக்கணும், ஃபுல் ட்ரெஸ். அது மாதிரி ஒரு 10 பேருக்கு ஒரு 5 ஆம்பளை கூட 5 பொம்பளை கூட அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அவ கிசுவத்துகும் அல்லது 10 பேருக்கு ரெண்டையும் செய்யறது கிடையாது. ஒன்னு அது செய்யி, இல்லன்னா இதை செய்யி. அவ தஹரீரு ரகபத்தின் அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யி. இந்த காலத்துல அடிமை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன இருந்துச்சு? மனிதர்களையே காசு கொடுத்து வாங்கி அடிமையா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவன் அடிமையில இருந்து எப்ப ரிலீஸ் ஆக முடியும்னு சொன்னா, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும் அந்த ரூபாயை கொடுத்தா தான் எஜமான் விடுவான். இந்த எத்தனை ரூபாய்? 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாய் அவன் வெளியே விடு, அவன் சோதரமா போகட்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை செய்வது. அது செலவு பண்ணு. ஒரு 10 ஏழைக்கு உணவு கொடு, அல்லது 10 ஏழைக்கு உடை எடுத்து கொடு, அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யாது பண்ண முடியாது. அடிமை இருந்தா தானே விடுதலை செய்யறது. நம்ம காலத்துக்கு நடக்காது, தேவையும் இல்லை. சரி, இதெல்லாம் இல்ல. இப்ப மல்லம் எஜித், இதுல எதுவுமே உனக்கு கிடைக்கல. 10 ஏழைக்கு சோறு கொடுக்கவும் இயலல, 10 ஏழைக்கு ட்ரெஸ் கொடுக்கவும் இயலல, அடிமையை விடுதலை செய்யறது இயலாது. அப்ப இல்லாததுனால இப்ப என்ன செய்யறது? இதெல்லாம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பொசியாமு தலாசத்தி ஐயாமின், 3 நாளைக்கு நோன்பு வச்சுட்டு போ. நீ 3 வருஷம் நோம்புன்னு சொன்னாலும் பரவாயில்ல, 3 நோம்பு வச்சா போதும். நம்ம சொன்னது என்ன? 3 வருஷம் நோம்புட்டோம், நேர் செய்யல. அல்ல என்ன பண்றான்? முடிஞ்சா 3 வருஷம் வச்சிரு. முடியலையா தெரியாதனமா சொல்லிவிட்டு செஞ்சுட்டு பின்னாடி என்ன பண்ற? முடியாத நம்ம செஞ்சிட்டோமே எப்போனா ஃபீல் பண்றீங்களோ. அதாவது நேர்ச்சை செஞ்ச பிறகு அதுக்காக இந்த குறிப்பறிக்கு இதுக்கு வந்துடக்கூடாது. நேர்ச்சை செஞ்சு காரியம் நடந்தவன நார்மலுக்கு வந்துருவோம். நம்ம காரியம் ஆகுற வரைக்கும் நம்ம நார்மலுக்கு தாண்டி இருப்போம். அந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நார்மலா சிந்திக்க ஆரம்பிப்போம். நார்மலா இருக்கும்போது நீ யோசிச்சு பார்க்கணும், இது ஏழுமா ஏழாது. நம்ம அந்த வேதனை தாங்காம சொல்லிட்டோம், நெருக்கடியில சொல்லிட்டோம், நிர்பந்தத்துல சொல்லிவிட்டோம், இது எப்படி முடியும் என்று நீ எங்க எல்லாம் ஃபீல் பண்றியோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யலாம்? 3 நோம்பு வை. 30 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னாலும் சரி, தெரியாதனமா சொல்லிவிட்டியா, 3 நோம்பு 30 கோடியும் சரி போ. எவ்வளவு கருணை, எவ்வளவு இரக்கம், எவ்வளவு லேசு, எவ்வளவு எளிமை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை. அப்ப நான் கடவுளுங்கிற அந்த ஆதிக்கத்தை செலுத்தினா என்ன ஆகுறது? நம்மளாம் தேர்வோமா? செஞ்சுதான் தொலைச்சு போடுவேன். 30 கோடி தலையை வித்தாவது கிட்னியை வித்தாவது கொடுன்னு சொன்னா என்ன ஆகுறது? கிட்னி வைக்கலாம்ல, ஒண்ணும் இல்லாட்டா கூட கிட்னி 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் போகும்ல, கிட்னியை வித்தாவது கொடுறான்னு சொல்லலாமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. முடிஞ்சா செய்ய முடியாட்டு 3 நோம்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படிங்கிறான். அப்ப எவ்வளவு ஒரு லேசானது பாருங்க. 5வது சூறாவுல 89வது வசனத்தில் இதை பார்க்கலாம். குர்ஆன்லயே அல்லாஹ் இதை சொல்லி காட்டுறான். அந்த பரிகாரத்தை 5வது சூறாவுல 89. அப்ப இது எதுக்கு நம்ம சொல்றோம்? அவன் எவ்வளவு கருணையாளன். சில பேருக்கு இது கூட இயலாம இருக்கு. சில பேருக்கு 3 நோம்பா, நானே சக்கரை வியாதியா இருக்கிறேன், நான் என்கிட்ட 3 நோம்பு வைக்கிறது அப்படின்னு இருக்கலாம். நானே சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன், நான் எப்படி 10 ஏழைக்கு உணவளிக்கிறதுங்கிற இதுவும் செய்ய முடியாதுங்க இருப்பாங்களா இல்லையா? இது அல்லாஹ் சொல்றது ரொம்ப 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 கம்மி தான். ஆனால் இதை செய்ய முடியாதவங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? 10 ஏழைக்கு கூட உணவு கொடுக்க முடியாதவர்கள் உலகத்தில் உண்டா இல்லையா? அவனே சாப்பிட்டு 3 நாள் இருப்பான், அவன்லாம் என்ன செய்வான்? எப்படி 10 ஏழைக்கு உணவு கொடுப்பான்? அப்ப இதுவும் இல்லாம இருப்பாங்க. இதுக்கு என்ன? இதுக்கு ஒண்ணும் கிடையாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ். இதுக்கு என்ன செய்யுது இந்த மார்க்கம்? இதுக்கு பரிகாரம் சொல்லு. இதுக்கு சொல்லாட்டாலும் இதுக்கு என்ன பரிகாரம் விளங்கக்கூடிய ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்குது பாருங்க. ஒரு ஆளு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரமலான் மாதம், இதே மாதிரி ரமலான் மாதத்துல நோன்பு வைத்துக் கொண்டு, நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது? உண்ணக்கூடாது, பருகக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது.
இவர் என்ன பண்ணிட்டார், நோன்பு வச்சுட்டு இளைஞரா இருந்திருப்பாரு. குடும்ப வாழ்க்கையில நோன்பாளியா இருக்கும் பொழுது நோன்பை வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார். மனைவியோட நினைஞ்சிட்டாரு, அவர் இணைந்து விட்டார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. வந்து ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வந்து என்ன செஞ்சார்னா, ஹலக்து, நாசமா போயிட்டேன், அழிஞ்சிட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் விளங்கி வர்றாரு. நான் சின்ன வேலையா செஞ்சிருக்கிறேன், நோன்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு நீ தடை செஞ்ச அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். ஹலக்து, நான் நாசமா போயிட்டேன், நான் தொலைஞ்சு போயிட்டேன், என் லைஃபே போயிடுச்சுங்கிறார். அப்படி சஹாபாக்கள் உணர்வாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அது தங்களை பெருசா மறுமை சம்பந்தப்பட்ட தப்பு நமக்கு பெருசா தெரிய மாட்டேங்குது. சஹாபாக்களுக்கு என்ன செய்யும், ஏதாவது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை மீறிட்டோம்னா அவங்களால பொறுக்க முடியாது, வந்துருவாங்க. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு வந்துருவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா ஷானுக்க, என்ன மேட்டர் சொல்லிட்டு நீ அழிஞ்சிட்டியா இல்லைன்னு அப்புறம் பேசுவோம், என்னப்பா நடப்பது சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, வகாயத்து அலம்ரதி ஃபி ரமலான், ரமலான் மாதத்தில் என் மனைவியோடு நான் பகல் நேரத்தில் வந்து நான் கூடிவிட்டேன், நோன்பு வச்சுக்கிட்டு செஞ்சுட்டேன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு பரிகாரம் இருக்கு. வேணும் உண்டு, நோன்புங்கிறது தெரியாம யாபம் இல்லாம செஞ்ச அந்த கணக்கு வேற, இது யாபம் இல்லாம இருக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து சோத்தையாவது யாபம் இல்லாம திண்டு பண்ணலாம். இது வந்து யாபம் இல்லாம இருக்குமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாபம் காட்டிக்கிறாங்க. இது ஞாபகத்தோட செய்ய முடியும். இதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பரிகாரத்தை சொல்றாங்க. குர்ஆன்ல இந்த பரிகாரம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, சரி இதான மேட்ரு, தஸ்ததி தூத்திக்கு ரகபத்தன், ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்ய உனக்கு முடியுமா? நீ செஞ்ச தப்புக்கு என்ன செய்யணும், மனிதர்கள் அடிமையா இருப்பாங்கல்ல, ஒரு ஆளை விலை கொடுத்து வாங்கி ஓடு உனக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்ல 7 மாண்டு கேட்கிறாங்க. செய்யின்னு கூட சொல்லல. ஏன் 7 மாண்டு அவரை வந்து எடை போடுறாங்க, முடியுமா உனக்கு, சாத்தியமா கேட்கிறாங்க. காலலா, அது முடியாது, என்ன பெரிய தொகை, அடிமையை வாங்கி விடுதலை சின்ன விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒரு 6 மாடை வாங்க முடியல, மனுஷன்டா ஒரு 5 ஒட்டகம் 10 ஒட்டகம் ரேட்டாவது இருக்குமா இல்லையா, அது 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் இருக்கு. இன்னைக்கு உள்ள கணக்கு எடுத்தாலும் 2,00,000 ரூபாய் செலவழிச்சு இப்படி ஒரு ஆளை வாங்கி விடுதலை செய்யறது முடியாது, கஷ்டம் அது. அவர் என்ன செய்யறாரு, லா அது முடியாது, எனக்கு ஒரு அடிமையெல்லாம் விடுதலை செய்யலாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஃபஹல் தஸ்ததீவு அன் தஸூம ஷஹ்ரைனி முத்ததாபியைனி, தொடர்ச்சியாக 2 மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க இயலுமா கேட்கிறாங்க. தொடர்ச்சியா விடாம என்ன செய்யணும், கண்டினியூவா 2 மாசம் நோன்பு வைக்கணும், அது இயலுமா கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, காலலா, இல்ல அவ்வளவுலாம் முடியாது, 2 மாசம் ஒரு நாள் இருந்து பாடாச்சு 2 மாசம் அவர் சொல்லுவாரு, மேற்று அதானே எனக்கு முடியாதுங்கிறாரு. அப்ப காலலா, அது இல்ல எனக்கு முடியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற பாருங்க, எவ்வளவு இறங்கி எவ்வளவு கருணையோட உள்ள மார்க்கெட் பாருங்க, செஞ்சிட்டீல முடிஞ்சு போச்சு, நரகம் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாங்களா, இதுவும் 7வதுங்கிறாரு. அப்புறம் கேட்கிறாங்க, சரி ஹல் தஸ்ததீவு அன் துதைம 60 மிஸ்கீனன், ஒரு 60 ஏழைக்கு சாப்பாடு போட முடியுமா, அதாச்சும் செய்வியா? 60 நோன்பு தான் வைக்க இயலல, நீ நோன்பு முடிச்சிருக்கிற, ஒரு நோன்புக்கு 60 நோன்பு தான் வைக்கணும், சரி பரவாயில்லை, 60 ஏழைக்கு சோறு கொடுப்பியா கேட்கிறாங்க. 7 மாண்டு 7 மாண்டு கொடுப்பியான்னு கேட்கல, உனக்கு சக்தி இருக்குதா, வசதி காசு பண்ண இருக்கணும்ல, இருக்குதான்னு காலலா, இல்ல அது முடியாது, நமக்கு முடியாது அப்படின்றாரு. இதுதான் பரிகாரம். மார்க்கத்தில் சொன்ன பரிகாரம் இவ்வளவுதான். ஒண்ணு, நோம்ப வேண்டும் என்று ஒருவன் முறிப்பானையானால் அதுக்கு பரிகாரம் என்ன, அடிமையை விடுதலை செய்யணும், இந்த காலத்தில் கிடையாது. ஒண்ணு 60 நோன்பு தொடர்ச்சியா வைக்கணும், இல்லைன்னா 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். இதான் நோன்பு முறிக்கிறதுக்குரிய பரிகாரம். வேணும்னு முறிச்சால் இது பரிகாரம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, 2 வார்த்தை இல்லைங்கிறார். பரிகாரம் செய்ய முடியாதவர்களும் இருப்பார்கள் தெரியுது. அப்ப என்ன செய்யறாங்க, இஜ்லிஸ் உட்கார் உட்கார், உனக்கு வேற தீர்ப்பு சொல்றேன் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சுட்டாங்க. அவர் முடியலங்கிறார்ல, அப்ப என்ன செய்யறாங்க, அந்த அளவு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, ரசூல் பைத்துல் மாலுக்கு எப்ப வந்துகிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல அவங்க போதித்த இந்த ஈகை, இரக்கம், கருணை, சதக்கா, ஜக்காத்து இதுகளை பத்தி எல்லாம் ரொம்ப வலியுறுத்தின காரணத்தினால உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே மலைமலையா குவியும், கேட்டு வந்துகிட்டே இருப்பாங்க, போய்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம். அந்த மாதிரியான மக்களை பண்படுத்தி இருந்தாங்க. இந்த காசு பணத்துல பெருசா எடுக்க மாட்டாங்க. பேரிச்சம்பழம் விளையுதா, விளைச்ச உடனே அது என்ன செய்யணும், 2.5% அது 10ல் 1 20ல் 1 கணக்கு இருக்குல்ல, 5ல் 1 அதை எடுத்து உடையாந்துருவாங்க. ஜக்காத் வந்தாலும் சதக்கா வந்தாலும் கொடுக்கணுங்கிறது அந்த மாதிரி உடனே கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அதுக்கு தான் இருக்க சொன்னாங்க. இந்த ஆளு 60 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுங்கிறாரு, ஏதாவது வந்துச்சுன்னா அதை நம்ம பைத்துல் மால்ல இருந்து கொடுத்து
அரசாங்கத்துக்கு கொடுத்து இதை போய் சோறு கொடுத்து அதுக்கு தான் உட்கார சொன்னது அவரை. உத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியர்கின் ஃபீஹி தமரும், பேரிச்சம்பழம் உள்ள ஒரு மூட்டை வருது. ஒரு மூட்டையோட ஒரு மூட்டை பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இறக்குறாங்க. ஜக்காத்தா இருக்கும், சதக்காவா இருக்கும், கொண்டாந்து கொடுப்பாங்க. வசதி உள்ள விளைச்சல் ஆன உடனே தங்களுக்கு ஒரு அளவை எடுத்துக்கொண்டு ஒரு அளவு ஏழைகளுக்கு போட்டுமே என்று அரசாங்கத்தில் கொண்டாந்து ஒப்படைப்பாங்க. வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வந்த உடனே புதுஹாதா இதை எடுத்துக்க, இந்த வந்துருச்சுல உனக்கு 60 ஏழைக்கு உணவு, அந்த 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இயலுமா, அது எவ்வளவுலாம் தெரியல. அது உள்ளது என்ன, ஒரு ஒரு மூட்டை வருது, அதை கொண்டாந்து என்ன செய்யறாங்க, இதை எடுத்துக்க. இதை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய, தசத்தக் பிஹி, இதை கொண்டே தர்மம் செஞ்சுட்டு போயிரு. நீ செஞ்ச தப்புக்கு என்னது, 60 ஏழைக்கு உணவு கொடுக்க இல்லை, இல்ல இதான் இப்ப வந்திருக்குது, இது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, வச்சுக்க, இதை கொண்டே தர்மம் பண்ணிவிடு. தர்மம் பண்ணா என்னவாயிரும், நீ நோன்பு முறிச்சதுக்கு அது பரிகாரம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, அலா அப்கரமின்னா, தர்மம் செய்யறதுன்னா எனக்கு மேல ஏழை இருந்தா தானே கொடுக்கறதுக்கு, நான் தானே உள்ளது பெரிய ஏழைங்கிறாரு. தர்மம் செய்ய சொல்றிய, இருக்கு மதீனாவுல நான் தானே பெரிய ஏழை, எனக்கு மேல ஏழையா யார் இருக்கிறா அப்படின்னு கேட்கிறாரு. அதான் என்ன செய்யறாரு, தர்மம் செய்யறாருன்னா மேல உள்ளாத்தனை கீழே உள்ளாத கொடுக்கணும், இந்த ஊர்ல நான் தான் பரம ஏழை, நீங்க என்னை கொண்டே தர்மம் கொடுக்குன்னா என்ன ஒன்னும் புரியலேங்கிறாரு அவரு. அப்ப ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, இதை கேட்டவுடனே லஹிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு, அவங்களுடைய கடவாய்ப்பல்லு தெரியும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இவர் கேட்டது நீங்க சிரிச்ச மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இந்த மனுஷன் தப்பையும் பண்ணி போட்டு நம்ம பரிகாரத்துக்கு கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்னை விட ஏழை யாருன்னு சொல்றாரு அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, சிரிப்பு தான், கோபம் தானே வரணும். பேரை செஞ்சு போட்டு அப்பதான் நமக்கு வரும், நமக்கு எப்படி வரும், அதாவது கருணை உள்ள இறைவன் மார்க்கமா இருக்கனால கோபம் வர மாட்டேங்குது. இதுவே ஒரு மனிதனா இருந்தா, ஒரு மனுஷன் ஒரு முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி இப்ப நடந்தா அவன் ஒரு பரிகாரத்தை கொடுக்கும் போது அதை நானே வச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்வான் முதலாளி, அடி செருப்பாலும் சொல்லுவானா இல்லையா, அந்த மாதிரி கோபம் வருமா இல்லையா. அந்த கோபம் வர வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன வருதுன்னா, இது இறைவன் மார்க்கங்கிறதுனால இது மனிதனுடைய இயல்பு அப்படி விளங்கிக்கிட்டு இப்படிலாம் இருக்கத்தானே செய்யறாங்கன்னு கடவாய்ப்பல்லு தெரியற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர், அவங்க வாழ்க்கையில ஒரு 10-12 சம்பவம் தான் அப்படி கடவாய்ப்பல்லு தெரிய சிரிச்சிருக்கிறாங்க. ஆண்டு வாயை திறந்து சிரிக்கிறது. சிரிச்சு என்ன செய்யறாங்க, அத்இமுஹு இயாலக, எடுத்துட்டு போய் உன் குடும்பத்தாருக்கு கொடுப்போம், உன் கொண்டாடியே உன்னை கொடுத்துக்க போ அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பரிகாரம் செஞ்சாரு, ஒன்னும் பரிகாரம் இல்லை. அப்ப ஏழாதவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அந்த நேர்ச்சைக்கு சொன்னமே அதுக்கு அவ்வளவுதான் பரிகாரம். இருந்தாலும் அதை விட பெரிய பரிகாரம் ஒண்ணு 60 நோன்பு வைக்கிற பரிகாரம், 60 ஏழைக்கு உணவு கொடுக்கிற பரிகாரம். அதை செய்ய முடியலன்ற உடனே நம்மளே வசூல் பண்ணி கொடுத்து செய்யுங்கிறோம், அதையும் வாங்கி வச்சுட்டு நான் தான் உள்ளதுல ஏழை நானே வச்சுக்கிறவாங்கிறாரு, வச்சுக்கிட்டு போங்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி இறைவனுக்காக அதை செய்யணும் இதை செய்யறேன்னு சொல்லிவிட்டான், அவனுக்கு 10 ஏழைக்கு கூட சோறு கொடுக்க இயலாது, அவன் சாப்பாட்டுக்கு தாளம் போடுறான், 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான், 3 நோன்பு வைக்க இயலாத, இவன் என்ன 3 நோன்பு கூட வைக்க இயலாத அளவுக்கு 75 வயசு கிழவன், அல்லது வேற மாதிரி மருத்துவர்களால் நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய நோய்க்கு ஆளானவன், இவன் எப்படி வைப்பான், 3 நோன்பு வைக்க இயலாத, இவன் என்ன பேசாம போட தௌபா செஞ்சுட்டு போயிட்டே எல்லாம் தெரியாம செஞ்சுட்டு அவன் முடிஞ்சு இவனுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சவனுக்கு தான் இதெல்லாம். முடியலையா என்ன செஞ்சுட்டு போ, அதெல்லாம் 10 ஏழைக்கு எனக்கு முடியாது, 3 நோன்பு முடியாது, நீ மன்னிச்சுக்க, நான் மனுஷன் தானே, நான் மனுஷன், நீ இறைவன், நீ தான் தப்புக்கு அப்பாற்பட்டவன், நான் இப்படிதான் இருப்பேன். ஒரு நிறுவனத்துல ஒரு குடும்பத்துல ஒரு தாய் தகப்பம் கூட இப்படி நடப்பாங்களா, புள்ள இந்த மாதிரி செய்யறது செஞ்சு போட்டு திமிரா பேசினான்னு சொன்னா ஒத்துக்குருவாங்களா? அதையெல்லாம் மிஞ்சின ஒரு கருணையை காட்டுறான்னு சொன்னா இது இறைவன் மார்க்கம், இது கடவுள் தந்தான். இது மனுஷன் இதை உண்டாக்கி இருந்தா இப்படி இருக்கவே முடியாது. மனிதன் மனிதன் மாதிரி தான் சிந்திப்பானதை தவிர கடவுள் மாதிரி சிந்திக்க முடியாது, இறைவன் மாதிரி. இது இறைவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் கவனிக்கிறது கடவுளுக்கு தான் முடியும், இறைவனுக்கு தான் முடியும், மனுஷனுக்கு கவனிக்க இயலாது. அப்பப்போ உள்ளதுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதற்கும் ஒரு ஆதாரமா இருக்கிறது. இது இயற்கையோடு ஒட்டிய மனிதர்களுடைய பலவீனங்களை புரிந்து கொண்ட நடைமுறைக்கு சாத்தியமான தத்துவங்களை கொண்ட மார்க்கம் என்பதற்கு இது ஆதாரமா இருக்கிறது. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு இடத்துல இருக்குது. 1936, 1937, 2600, 5368, 6087, 6164, 6707, 6710, 6711 புகாரில இவ்வளவு இடத்துல இந்த ஹதீஸ் அவரே ரசிச்சு இந்த ஹதீஸை பல இடத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. புகாரி இமாம் என்ன செய்யறாரு, அந்த ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்கிறது ரொம்ப ரசிப்பா இருந்திருக்கு. ஒவ்வொரு தலைப்பின்களை கொண்டா திருப்பி என்ன செய்யறாரு, இந்த ஹதீஸை அவர் பதிவு பண்ணி வச்சுக்கிறத காட்டு.